வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு பெரிய சர்வதேச குற்றச்சாட்டு எப்படி உருவாகுது? நாம இன்னைக்கு அதானி குழுமம் மற்றும் அமெரிக்காவின் SEC, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை மையமா வச்சு இதைத்தான் ஆழமாக பார்க்க போறோம். அதாவது நம்ம நோக்கம் என்னன்னா, ஒரு குற்றச்சாட்டு திடீர்னு ஒரு நாள் செய்தியிலிருந்து முளைக்குதுன்னு பாக்குறதில்ல. அதுக்கு பதிலா எந்த ஒரு சத்தமும் இல்லாம முழுமையான அமைதியிலிருந்து ஒரு சட்ட அமைப்பு கூட ஒரு குற்றச்சாட்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்கப்படுதுன்னு பார்க்க போறோம். இந்த கதை எப்படி ஒரு அமைதியான தொடக்கத்திலிருந்து ஒரு உலகளாவிய செய்தியா மாறுச்சு, வாங்க இதை விரிவா அலசுவோம். இந்த கதையோட ஆரம்ப புள்ளி ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா ஆரம்பத்துல எதுவுமே இல்ல. எந்த ஒரு நபரும் புகார் கொடுக்கல, எந்த மீடியாவும் ரகசியமா புலனாய்வு செய்யல, எந்த அரசியல்வாதியும் இதை பத்தி பேசல. ஏன் லஞ்சம்ங்கிற வார்த்தைக்கே ஆரம்பத்துல இடம் இல்ல. இருந்தது முழுமையான அமைதி மட்டும்தான். சரி, அப்போ இந்த அமைதி எப்படி கலைஞ்சது? இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனத்தோட கணக்கு வழக்குகள் எப்படி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தோட பார்வைக்கு போச்சு? முதல் புள்ளி எங்க வைக்கப்பட்டது? முதல் புள்ளி ஒரு ரொம்ப சாதாரணமான வணிக நடவடிக்கையில தான் ஆரம்பிச்சது. அதானி குழுமத்தோட நிதி ஆவணங்களான பத்திரங்கள், அதாவது பாண்ட்ஸ், அமெரிக்க முதலீட்டாளர்களை சென்றடைஞ்சது. ஓகே, இது உலகளாவிய வர்த்தகத்துல சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தானே? ஆமா, ஆனா இதுல ஒரு முக்கியமான விதி இருக்கு. எப்போ ஒரு அமெரிக்க டாலர் ஒரு அமெரிக்க முதலீட்டாளர்கிட்ட இருந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு போகுதோ, அப்பவே அந்த நிறுவனம் அமெரிக்க சட்டத்தோட அதிகார வரம்புக்குள்ள வந்துரும். சரிதானே? கரெக்ட். அதுதான் முழு செயல்முறைக்கும் ஆரம்ப புள்ளி. அந்த ஒரு பத்திரத்தை விற்ற நொடியிலிருந்து அதானி குழுமம் SECயின் கண்காணிப்பு வளையத்துக்குள் வந்தாச்சு. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரே ஒரு அமெரிக்க முதலீட்டாளர் ஒரு பத்திரத்தை வாங்கினா கூட அந்த ஒரு செயலுக்காக ஒரு பெரிய வெளிநாட்டு நிறுவனம் அமெரிக்க சட்டங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுதா? இது ஒரு பெரிய கண்ணி மாதிரி தெரியுதே. ஆமா, அதுதான் உண்மை. அது ஒரு கண்ணி மாதிரி தெரியலாம், ஆனா அதுதான் அமெரிக்க முதலீட்டாளர்களை பாதுகாக்க அவங்க வச்சிருக்கிற சட்ட அமைப்பு. இது அதானிக்கு மட்டும் இல்ல, அமெரிக்க முதலீட்டாளர்களோட வணிகம் செய்யற எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் இது பொருந்தும். ஓகே, அப்போ SECயோட அதிகார வரம்புக்குள்ள வந்தாச்சு. அடுத்ததா அவங்க என்ன செஞ்சாங்க? எடுத்த உடனே ஒரு பெரிய புலனாய்வு குழுவை அனுப்பிட்டாங்களா? இல்லவே இல்ல. அங்கதான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். SECயோட அடுத்த நடவடிக்கை வழக்கமான ஒழுங்குமுறை ஆய்வு அல்லது ருட்டீன் ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்டினி. வழக்கமான ஆய்வா அப்படின்னா? இதோட அர்த்தம் என்னன்னா, இது எந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலும் தொடங்கப்படல. இது ஒரு வழக்கமான ஆபீஸ் வேலை மாதிரி. அமெரிக்க முதலீட்டாளர்களை சென்றடைந்த நிதி ஆவணங்கள் சரியா இருக்கா, அதுல சொல்லப்பட்டிருக்கிற இடர் காரணிகள், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சரியா குறிப்பிடப்பட்டிருக்கான்னு சரி பார்க்கறது மட்டும்தான் அவங்க நோக்கம். அப்போ இந்த கட்டத்துல எந்த குற்றச்சாட்டும் இல்ல, சந்தேகமும் இல்ல, அப்படிதானே? ஆமா, எதுவுமே இல்ல. நீங்க வழக்கமான ஆய்வுன்னு சொல்றீங்க, ஆனா இந்த விஷயத்துல இந்த ஆய்வு ரொம்ப தீவிரமாகி இருக்கு. ஒரு வழக்கமான ஆய்வு எப்படி ஒரு ஆழமான ஆய்வா மாறுச்சு? அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? அவங்க சந்தேகப்படுற மாதிரி குறிப்பிட்ட ஏதாவது கிடைச்சதா? நல்ல கேள்வி. அந்த மாற்றம் திடீர்னு நடக்கல. அதுக்கு சில புறநிலை காரணங்கள் இருந்தன. அதாவது அந்த நிதி ஆவணங்களை பார்க்கும்போது சில விஷயங்கள் இயல்பாகவே அவங்க கவனத்தை ஈர்க்குது. என்ன மாதிரி விஷயங்கள்? முதலாவதா, அதானி குழுமம் சம்பந்தப்பட்ட திட்டங்களோட பிரம்மாண்டமான அளவு. இரண்டாவதா, அந்த திட்டங்கள் எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு மாதிரியான மிக முக்கியமான துறைகளை சேர்ந்தவை. மூணாவதா, இந்த மாதிரி திட்டங்களுக்கு அரசாங்க அனுமதிகள் மிக மிக அவசியம். கடைசியா, இந்தியா போன்ற ஒரு வளர்ந்து வரும் சந்தையை செயல்படுவது. இது கேக்குறதுக்கு ஒரு நிறுவனத்தோட பலம் மாதிரி தெரியுதே. பெரிய திட்டங்கள், அரசாங்கத்தோட நெருங்கிய தொடர்பு, வளர்ந்து வரும் சந்தை, இதெல்லாம் ஒரு முதலீட்டாளருக்கு நல்ல விஷயங்கள் தானே. இது எப்படி ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு சிவப்பு கொடியா தெரியுது? ரொம்ப சரி, நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு நிறுவனத்தோட விளம்பரத்துல பலமாக தெரியும் விஷயங்கள் தான் ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தின் எச்சரிக்கை மணியை ஒலிக்க செய்யுது. ஏன் அப்படி? ஏன்னா இந்த 4 காரணிகளும் ஒன்னா சேரும்போது ஒரு ஒழுங்குமுறை அதிகாரிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கேள்வி எழும். அது குற்றச்சாட்டு இல்ல, ஒரு தொழில்நுட்ப கேள்வி. என்ன கேள்வி அது? இவ்வளவு பெரிய திட்டங்களுக்கு, இவ்வளவு முக்கியமான துறைகளில் அரசாங்க அனுமதிகள் தேவைப்படும் ஒரு நாட்டில் அந்த அனுமதிகளை பெறும்போது ஏதேனும் ஒழுங்குமுறை அல்லது அரசியல் ரீதியான இடர்கள் இருந்தனவா? இதுதான் அந்த ஆழமான ஆய்வுக்கு வழிவகுத்த முதல் கேள்வி. இடர் அல்லது ரிஸ்க், இந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறீங்க. சாதாரணமா பேசும்போது அதுக்கு பணம் இழப்பதற்கான வாய்ப்புன்னு தான் அர்த்தம்.
ஆனா SECக்கு இது ஒரு குறிப்பிட்ட சட்ட அர்த்தத்தை கொடுக்குதுன்னு தோணுது. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அமெரிக்க பத்திரங்கள் சட்டத்துல இடருங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. அது வெறும் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்ல. அப்புறம் ஒரு முதலீட்டாளர் தன்னோட பணத்தை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிய வேண்டிய எந்த ஒரு முக்கியமான தகவலும் இடர் தான். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நிறுவனத்தோட வெற்றி அரசாங்க அனுமதிகளை நம்பி இருக்குன்னா அதுவே ஒரு இடர் தான். அந்த அனுமதிகளை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தா அதை முதலீட்டாளருக்கு தெரிவித்தாக வேண்டும். ஓ, புரியுது. அப்போ இந்த அடிப்படையில தான் SEC தன்னோட அடுத்த கேள்வியே கேக்குதா? ஆமா, அந்த முதல் தொழில்நுட்ப கேள்விக்கு பிறகு அடுத்த கேள்வி இன்னும் கூர்மையாகுது. சரி, அரசாங்கத்தை சார்ந்த இந்த திட்டங்களுக்கு அனுமதிகளை பெற முறையற்ற பணப்பரிமாற்றங்கள், அதாவது லஞ்சம், இடைத்தரகர்கள் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்கள் இருந்திருக்க வாய்ப்புள்ளதா? இப்பதான் முதல் முறையா முறையற்ற பணப்பரிமாற்றம்ங்கிற வார்த்தை உள்ள வருது. ஆமா, ஆனா இன்னமும் இது ஒரு குற்றச்சாட்டு இல்ல. நல்லா கவனிக்கணும். இது ஒரு விசாரணைக்கான திசை மட்டும்தான். சரி, இப்போ அவங்களுக்கு ஒரு திசை கிடைச்சிடுச்சு. இந்த கோணத்துல சரி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விசாரணை எப்படி நகருது? அவங்க என்ன மாதிரியான வேலைகளை செய்றாங்க? இப்பதான் உண்மையான துப்பறியும் வேலை ஆரம்பிக்குது. ஆனா இது சினிமாவுல வர மாதிரி இல்ல. இது முழுக்க முழுக்க ஆவணங்களை வச்சு நடக்கிற ஒரு ஆய்வு. ஒரு ஆவணத்துல இருக்கிற தகவலை இன்னொரு ஆவணத்தோட ஒப்பிட்டு பார்க்கறது, பண பரிவர்த்தனை முறைகளை ஆராயறது. டிரான்சாக்ஷன் பேட்டர்ன்ஸா? அப்படின்னா அதாவது பணம் எந்த கம்பெனில இருந்து எந்த நாட்டுக்கு எந்த வழியா யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய வரைபடம் மாதிரி போட்டு பார்ப்பாங்க. இந்த உள் விசாரணையின் போதுதான் ராய்ட்டர்ஸ் குறிப்பிட்ட அந்த தகவல் வெளிவருதா? ஆமா, இந்த ஆவணங்களை சரிபார்க்கும்போது தான் சுமார் $265 மில்லியன் மதிப்பிலான சில பணப்பரிமாற்றங்கள் அவங்க கவனத்துக்கு வருது. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பணத்தை பார்த்த உடனே SEC இது லஞ்சம்னு முடிவுக்கு வரல. அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப எளிமையானது. இந்த பணம் என்ன? இது எதுக்காக அனுப்பப்பட்டது? யாருக்கு போச்சு? இந்த பரிவர்த்தனை ஏன் நடந்தது? இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தேவைங்கிற நிலைக்கு வராங்க. கரெக்ட். இது குற்றச்சாட்டுக்கு முந்திய நிலை. இத விளக்கம் தேவைப்படும் நிலைன்னு சொல்லலாம். அப்போ இதுதான் கதையோட திருப்புமுனை. இந்த இடத்துல விஷயம் பணத்தை பற்றியதாக இல்லாம பணத்தை பற்றிய ரகசியத்தை பற்றியதாக மாறுது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான சட்டரீதியான மாற்றம் நடக்குது. இந்த விவகாரம் ஒரு குற்றவியல் குற்றச்சாட்டா, அதாவது கிரிமினல் அக்யூசேஷனா பார்க்கப்படாம ஒரு வெளிப்படுத்தல் கேள்வியா, அதாவது டிஸ்க்ளோஷர் கொஸ்டினா மாறுது. இதை விளக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க, அது உதவியா இருக்கும். இப்படி நினைச்சுக்கோங்க, SEC ஒரு போலீஸ்கார மாதிரி நீங்க வேகமா வண்டி ஓட்டுனீங்களான்னு கேட்கல. ஓகே. அவங்க ஒரு கார் தயாரிப்பாளர் மாதிரி, இந்த காரோட பிரேக் சரியா வேலை செய்யாதுன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க கார் வாங்குனவங்ககிட்ட சொன்னீங்களா சொல்லலையான்னு கேக்குறாங்க. புரியுது. இங்க பிரச்சனை நீங்க வேகமா ஓட்டுறதுல இல்ல, பிரேக் சரியில்லைங்கிற தகவலை மறைச்சதுல தான் இருக்கு. அதுதான். அதே மாதிரி SECயோட கேள்வி நீங்க லஞ்சம் கொடுத்தீங்களா இல்லையா என்பதில்ல. அவங்க கேள்வி, இந்த பண பரிமாற்றம் சட்டப்படி சரியாவே இருந்தாலும் கூட இதனால முதலீட்டாளருக்கு எதிர்காலத்துல ஏதாவது சட்ட ரீதியான ஆபத்து வருமா? அப்படி ஒரு ஆபத்து இருந்தா அத பத்தி நீங்க முதலீட்டாளர்களுக்கு முழுமையா சொன்னீங்களா என்பதுதான். இதுதான் அமெரிக்க பத்திரங்கள் சட்டத்தோட மையப்புள்ளி. பிரமாதமான விளக்கம். இது விஷயத்தை ரொம்ப தெளிவாக்குது. அப்போ நம்ம செய்திகள்ல பாக்குற இந்த குற்றச்சாட்டு அல்லது அலிகேஷன்ங்கிற வார்த்தை எங்கிருந்து தான் வந்தது? அது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலோ அரசியல் பேச்சிலோ வரலன்னு சொன்னீங்கன்னா பின்ன அதே எங்கன வந்தது? அது சட்டவரைவு மொழியிலிருந்து, அதாவது லீகல் டிராஃப்டிங் லாங்குவேஜிலிருந்து உருவானது. SEC தனது உள் ஆவணங்கள்ல இந்த முழு பிரச்சனையும் தொகுத்து எழுதும்போது எல்லா சந்தேகங்களையும் விளக்கம் தேவைப்படும் விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சட்டரீதியான வாக்கியத்தை உருவாக்குறாங்க. அது என்ன வாக்கியம்? அதுதான், there are allegations of improper payments that may not have been fully disclosed to US investors. அதாவது முறையற்ற பணப்பரிமாற்றங்கள் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. அவை அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு முழுமையான வெளிப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரு வாக்கியம்தான் அதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு முறையா ஒரு முறையான குற்றச்சாட்டு வடிவத்தை கொடுக்குதான். ஆமா, அந்த நொடியில தான் ஒரு சந்தேகம் ஒரு சட்டப்பூர்வமான குற்றச்சாட்டாக பதிவு செய்யப்படுது. ஆனா இது எல்லாமே SECயோட உள்ளாவணங்களுக்குள்ள தான் நடக்குது. வெளியுலகத்துக்கு இது எதுவும் தெரியாது. ஏன் தெரியாது? ஒழுங்குமுறை விசாரணைகள் இயல்பாவே ரகசியமானவை. அதனால இந்த குற்றச்சாட்டு உள்ளுக்குள்ளே வளர்ந்துகிட்டு இருந்தது. அப்போ இந்த ரகசியம் எப்படி உடைஞ்சது? பல மாசமா உள்ளுக்குள்ள வளர்ந்த ஒரு விஷயம் எப்படி திடீர்னு ஒரு நாள் உலக செய்தியா மாறுச்சு? ராய்ட்டர்ஸ்க்கு இது எப்படி தெரிஞ்சது? இதுதான் இந்த கதையோட உச்சக்கட்டம். SEC தன்னோட விசாரணைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புது.
அதுக்கு அவங்களுக்கு சில நபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து மேலும் ஆவணங்கள் தேவைப்படுது. அது அதிகாரப்பூர்வமா கேட்க அவங்க சம்மன்ஸ் அனுப்பணும். ஓகே, சம்மன் அனுப்பணும். அதுக்கும் இது பொதுவான செய்தி ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அமெரிக்க சட்டப்படி ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் சம்மன் அனுப்பணும்னா அதுக்கு நீதிமன்றத்தோட அனுமதி வேணும். அவங்க நீதிமன்றத்தை அணுகும்போது நான் எதுக்காக இந்த சம்மன் அனுப்ப விரும்புறேன்னு ஒரு மனு தாக்கல் செய்யணும். அந்த மனுவுல என்ன இருக்கும்? அந்த மனுவுல தாங்கள் விசாரிக்கிற குற்றச்சாட்டோட தன்மை, அதோட பின்னணி, சம்பந்தப்பட்ட பணத்தோட மதிப்பு எல்லாத்தையும் குறிப்பிடணும். ஆ, இப்ப புரியுது. நீதிமன்றத்துக்குள்ள ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அது பொது ஆவணம் ஆகிடும் இல்லையா? மிகச்சரி. அந்த நொடியில தான் அது வரைக்கும் ஒரு ரகசிய உள்விசாரணையா இருந்தது ஒரு பொது பதிவா மாறுது. ஏன்னா அமெரிக்காவுல நீதிமன்ற தாக்கல்கள் பொதுமக்களோட பார்வைக்கு கிடைக்கும். அப்போ ராய்ட்டர்ஸ் மாதிரியான ஊடகங்கள் இந்த நீதிமன்ற தாக்கல்களை பார்த்து தான் செய்தியை வெளியிட்டாங்க. ஆமா, அவங்க இந்த கதையை உருவாக்கல. நீதிமன்றத்துல SEC என்ன சொன்னாங்களோ அத அப்படியே செய்தியாக்கினாங்க. 100% உண்மை. அவங்க எந்த கழுத்தையும் சொல்லல. SEC நீதிமன்றத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது அப்படின்னு அந்த சட்டப்பூர்வமான வாக்கியங்களை அப்படியே பதிவு செஞ்சாங்க. இப்படிதான் பல மாதங்களா அமைதியா கட்டமைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்ற தாக்கல் என்ற ஒரு செயல் மூலம் ஒரே நாள்ல உலகத்தின் பார்வைக்கு வந்தது. இதுவரைக்கும் நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நாம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு தனி நபரோட புகார்ல இருந்தோ அல்லது ஒரு மீடியாவோட புலனாய்வுல இருந்தோ திடீர்னு தோன்றல. அதோட படிப்படியான வளர்ச்சியை நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அமெரிக்க ஒழுங்குமுறை அமைப்புக்குள்ள ஒரு வழக்கமான பரிசோதனையா ஆரம்பிச்சு திட்டங்களோட அளவு மற்றும் தன்மையால ஒரு இடர் குறித்த கேள்வியா மாறி அப்புறம் சில பணப்பரிமாற்றங்களால விளக்கம் தேவைப்படுற நிலையை அடைஞ்சு அதை தொடர்ந்து ஒரு சட்ட வரைவாகி கடைசியா நீதிமன்ற தாக்கல் மூலமா பொதுவெளிக்கு வந்திருக்கு. ஆமா, இது ஒரு அங்குலமங்குலமா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அமைதியா கட்டமைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. நிச்சயமா, ஒரு நாட்டோட உள்நாட்டு சட்டங்களும் அதோட ஒழுங்குமுறை அமைப்புகளும் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டின் மீது எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அமெரிக்காவுல தொடங்குற ஒரு வழக்கமான பரிசோதனை இந்தியாவுல இருக்கிற ஒரு மாபெரும் நிறுவனத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்க முடியும்னா, உலகமயமாக்கப்பட்ட இன்றைய பொருளாதாரத்துல நிறுவனங்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும் என்பதை பத்தி நீங்க சிந்திக்கணும். வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த முதலீடு வர்ற நாட்டோட சட்டத்திட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படைத்தன்மையோட செயல்படுறது அதை விட முக்கியங்கிறது இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது.